ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9 டிசம்பர் 2025. பார்த்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இனிய தந்தையை நீங்கள் அன்போடு நினைவு செய்தால் தூய்மையாவீர்கள். கேள்வி: விநாச நேரம் அருகில் வருவதன் அறிகுறிகள் யாவை? பதில்: விநாச நேரம் அருகில் வரும்போது 1. நமது தந்தை வந்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டே போகும். 2. இப்போது புது உலக படைப்பும் பழைய உலக அழிவும் நடக்கப் போவது பலருக்கு காட்சியாக கிடைக்கும். 3. சந்நியாசிகள், ராஜாக்கள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும். 4. எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் என்பதை கேட்கும் பொழுது பலர் வருவார்கள். 5. செய்தித்தாள்கள் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும். 6. குழந்தைகள் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிக் கொண்டே போவீர்கள். ஒரு தந்தையின் நினைவில் அதீந்திரிய சுகத்தில் இருப்பீர்கள். பாடல்: இந்த பாவ உலகிலிருந்து. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளை என யார் சொல்கிறார் மற்றும் யாருக்கு சொல்கிறார்? தந்தை அடிக்கடி ஆன்மீகம் என்று ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் இப்போது ஆத்மாக்கள் போக வேண்டும், பிறகு இந்த உலகத்திற்கு வரும்போது சுகம் இருக்கும். ஆத்மாக்கள் அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை கல்பம் முன்பும் பெற்றிருந்தன. இப்போதும் அந்த ஆஸ்தி ரீபீட் ஆகிறது. ரீபீட் ஆக வேண்டும். அப்போதே சிருஷ்டி சக்கரமும் மீண்டும் ரீபீட் ஆகும். எல்லாம் ரீபீட் ஆகிறது தானே. என்ன நடந்திருந்தாலும் அது ரீபீட் ஆகும். சொல்லப்போனால் நாடகமும் ரீபீட் ஆகிறது. எனினும் அதில் மாற்றம் செய்ய முடியும். ஏதாவது வார்த்தை மறந்துவிட்டால் அதை சரி செய்து போடுகின்றார்கள். இதை பிறகு சினிமா என்று சொல்கிறார்கள். இதில் மாற்றம் எதுவும் ஏற்பட முடியாது. இது முதலும் முடிவும் இல்லாமல் முன்னரே உருவாக்கப்பட்டது. அந்த நாடகத்தை முன்னரே உருவாக்கப்பட்டது என்று சொல்ல மாட்டார்கள். இந்த நாடகத்தை புரிந்து கொள்வதால் அதையும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது பார்க்கும் நாடகம் போன்ற அனைத்தும் பொய் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். கலியுகத்தில் எந்த பொருளை பார்க்கிறீர்களோ அது சத்தியுகத்தில் இருக்காது. சத்தியுகத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் சத்தியுகத்தில் நடக்கும். இந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் போன்றவை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் நடக்கும். எந்த விஷயம் பக்தி மார்க்கத்தில் இருக்குமோ அது ஞான மார்க்கத்தில் இருக்காது, அதாவது சத்தியுகத்தில் இருக்காது. இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் ஆஸ்தி பெறுகின்றீர்கள். 1 லௌகீக தந்தையிடமிருந்து, 2வது பரலோகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை பாபா புரிய வைத்தார். மற்றபடி அலௌகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. இவர் தானே அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார். புது உலகின் ப்ராப்பர்ட்டியை அந்த எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக மட்டும் கொடுக்கின்றார். இவர் மூலமாக தத்து எடுக்கிறார். எனவே இவரை தந்தை என்று சொல்கிறார்கள். பக்தி மார்க்கத்திலும் லௌகீக தந்தை, பரலோகிக தந்தை இருவரும் நினைவிற்கு வருகிறார்கள். இவர் அலௌகிக தந்தை நினைவிற்கு வருவதில்லை. ஏனென்றால் இவரிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. தந்தை என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. எனினும் பிரம்மாவும் படைப்பே, படைப்பிற்கு படைப்பவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களையும் சிவபாபா படைத்திருக்கிறார், பிரம்மாவையும் அவரே படைத்திருக்கிறார். ஆஸ்தி படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது. அவர் எல்லையற்ற தந்தை. பிரம்மாவிடம் எல்லையற்ற ஆஸ்தி இருக்கிறதா என்ன? தந்தை இவர் மூலமாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இவருக்கும் ஆஸ்தி கிடைக்கிறது, அதற்காக இவர் ஆஸ்தி பெற்று உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது கிடையாது. நீங்கள் இவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது. லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி, பரலோகிக தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி. இரண்டும் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டன. சிவு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் வருகிறது. மற்றபடி பிரம்ம பாபாவின் ஆஸ்தி என்று எதை சொல்வீர்கள்? புத்தியில் ப்ராப்பர்ட்டி வருகிறது தானே. இந்த எல்லையற்ற ராஜ்ய பாக்கியம் அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் பெரிய தந்தை. என்னை நினைவு செய்யாதீர்கள். உங்களுக்கு கிடைப்பதற்கு என்னிடம் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை என இவரும் சொல்கிறார். யாரிடமிருந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்க வேண்டுமோ அவரை நினைவு செய்யுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என அவரே சொல்கிறார். லௌகீக தந்தையிடமிருந்து ப்ராப்பர்ட்டியின் மீது எவ்வளவு சண்டைகள் நடக்கின்றன. இங்கே சண்டையின் விஷயம் கிடையாது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் இயல்பாகவே எல்லையற்ற ஆஸ்தியும் கிடைக்காது. தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீ உன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்தால் உலக ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும் என இந்த ரதத்திற்கும் சொல்கிறார். இது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விலக்கி தன்னை அசரீரி ஆத்மா என உணர வேண்டும்.
இதில்தான் முயற்சியே இருக்கிறது. படிப்பில் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே. இந்த நினைவு யாத்திரையால் நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறீர்கள். அவர்கள் உடலால் யாத்திரை செய்கிறார்கள். இது ஆத்மாவின் யாத்திரை. பரந்தாமம் செல்வதற்காக உங்கள் யாத்திரை இருக்கிறது. இந்த முயற்சி செய்யாமல் பரந்தாமத்திற்கு, அதாவது முக்தி தாமத்திற்கு யாரும் போக முடியாது. யார் நன்றாக நினைவு செய்வாரோ அவரே போக முடியும். பிறகு அவரே உயர்ந்த பதவியும் பெற முடியும். எல்லோரும் போவார்கள், எனினும் அவர்கள் அழுக்காக இருப்பதால் அழைக்கிறார்கள். ஆத்மா நினைவு செய்கிறது. உண்பது, குடிப்பது அனைத்தையும் ஆத்மா செய்கிறது. இந்த நேரம் நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். இதுதான் முயற்சி. முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. இது மிக எளிதாக இருக்கிறது. எனினும் மாயாவின் எதிர்ப்பு ஏற்படுகிறது. யாருடைய தலையெழுத்து நன்றாக இருக்குமோ அவர் உடனே இதில் ஈடுபடுவர். சிலர் தாமதமாகவும் வருவார்கள். புத்தியில் நன்றாக அமர்ந்தால் நான் இந்த ஆன்மீக யாத்திரையில் ஈடுபடுவேன் என்று சொல்வார். இப்படி தீவிர வேகத்தில் ஈடுபட்டால் நல்லபடியாக ஓட முடியும். வீட்டில் இருந்தாலும் இது மிக நல்ல சரியான விஷயம் என்பது புத்தியில் வரும். நான் என்னை ஆத்துமா என உணர்ந்து பதித்த பாவன தந்தையை நினைவு செய்கிறேன். தந்தையின் கட்டளைப்படி நடந்தால் தூய்மையாக முடியும். நிச்சயம் ஆவீர்கள். இது முயற்சியின் விஷயம். இது மிகவும் எளிது. பக்தி மார்க்கத்தில் அதிக சிரமங்கள் ஏற்படுகின்றன. இப்போது நாம் திரும்பவும் தந்தையிடம் போக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு இங்கே வந்து விஷ்ணுவின் மாலையில் கோர்க்கப்பட வேண்டும். மாலையின் கணக்கு பாருங்கள். பிரம்மாவிற்கும் மாலை இருக்கிறது, விஷ்ணுவிற்கும் மாலை இருக்கிறது, ருத்ரனுக்கும் மாலை இருக்கிறது. முதலில் புது உலகத்தில் இவர் இருக்கிறார். மற்ற எல்லோரும் பின்னர் வருகிறார்கள், அதாவது பின்னர் கோர்க்கப்படுகின்றார்கள். உங்கள் உயர்ந்த குலம் எது என கேட்கிறார்கள். நீங்கள் விஷ்ணு குலம் என்று சொல்வீர்கள். நாம் உண்மையில் விஷ்ணு குலத்தில் இருந்தோம், பிறகு சத்திரிய குலத்திற்கு வந்தோம், பிறகு அதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. இந்த ஞானத்தை கொண்டு மனித பிரிவுகள் எப்படி ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் ருத்ரமாலை உருவாகிறது. அதுதான் மிக உயர்ந்த பிரிவு. இது உங்கள் மிக உயர்ந்த குலம் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். முழு உலகிற்கு நிச்சயம் செய்தி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் நிச்சயம் வந்திருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் எங்கே என்று தெரியவில்லை. கடைசியில் எல்லோருக்கும் நிச்சயம் தெரியும். செய்தித்தாள்களில் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் போடுகின்றார்கள். அதற்காக ஒரு செய்தித்தாளை அனைவரும் படிக்கிறார்கள் என்பது கிடையாது. லைப்ரரியில் படிக்கலாம். சிலர் 2-4 செய்தித்தாள்களையும் படிக்கின்றார்கள். சிலர் முற்றிலும் படிப்பதே இல்லை. தந்தை வந்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்தே ஆக வேண்டும். அழிவு நேரம் அருகில் வரும்போது தெரியும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலக அழிவு ஏற்படும். பலருக்கு காட்சியும் கிடைக்கலாம். நீங்கள் சந்நியாசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஞானம் கொடுக்க வேண்டும். பலருக்கு செய்தி கிடைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், அவரே சத்கதி கொடுப்பவர் என்பதை கேட்கும்பொழுது பலர் வருவார்கள். இப்போது அவ்வளவு மனம் கவரும் வகையில் சரியான முறைப்படி செய்தித்தாள்களில் வரவில்லை. யாராவது வரலாம், விசாரிக்கலாம். நாம் ஸ்ரீமத்துப்படி சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இது உங்கள் புதிய மிஷன். நீங்கள் ஈஸ்வரிய மிஷனின் ஈஸ்வரிய உறுப்பினர்கள். அதே போல கிறிஸ்துவ மிஷனின் கிறிஸ்துவ உறுப்பினராகிறார்கள். நீங்கள் ஈஸ்வரிய உறுப்பினர்கள். எனவே அதீந்திரிய சுகத்தை பற்றி ஆத்மா அபிமானியாக இருக்கும் கோபியரிடம் கேளுங்கள் என்ற புகழும் இருக்கிறது. ஒரு தந்தையை நினைக்க வேண்டும், வேற யாரும் இல்லை. இந்த ராஜயோகத்தை ஒரு தந்தையே கற்பிக்கிறார். அவரே கீதையின் பகவான். எல்லோருக்கும் இந்த தந்தையின் அழைப்பை அல்லது செய்தியை கொடுக்க வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களும் ஞான அலங்காரம். இந்த சித்திரங்கள் எல்லாம் ஞான அலங்காரம், பக்தியின் அலங்காரம் இல்லை. மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக இதை தந்தை அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார். இந்த சித்திரங்கள் போன்றவை காணாமல் போய்விடும். பாக்கி இந்த ஞானம் ஆத்மாவில் தங்கிவிடும். தந்தையிடம் இந்த ஞானம் இருக்கிறது. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது நீங்கள் பக்தி மார்க்கத்தை கடந்து ஞான மார்க்கத்தில் வந்திருக்கிறீர்கள். நமது ஆத்மாவில் இந்த பாகம் இருக்கிறது. இது நடந்து கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. அதனால் மீண்டும் நாம் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்கிறோம். தந்தையே வந்து ஞானத்தை கொடுக்க வேண்டி இருந்தது. அது ஆத்மாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே சென்று சேர்வோம். பிறகு புது உலகப்பாக ரீபீட் ஆகும். இந்த நேரம் ஆத்மாவின் அனைத்து பதிவுகளையும் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு இவையெல்லாம் நின்றுவிடும். பக்தி மார்க்க பாகமும் நின்றுவிடும். பிறகு சத்தியுகத்தில் உங்கள் எந்த பாகம் நடக்க வேண்டுமோ அது நடக்கும். என்ன நடக்கப் போகிறது என்பதை தந்தை முன்னரே சொல்ல மாட்டார்.
எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். சத்தியுகம் புது உலகம் என்பது புரிய வைக்கப்படுகிறது. நிச்சயம் அங்கே எல்லாம் புதிதாக சதோ பிரதானமாக மலிவாக இருக்கும். கல்பம் முன்னர் எது நடந்ததோ அதே நடக்கும். இந்த லட்சுமி நாராயணருக்கு எவ்வளவு சுகம் இருக்கிறது என்பதை பார்க்கவும் செய்கிறீர்கள். தங்கம், வைரம், செல்வம் அதிகம் இருக்கும். செல்வம் இருந்தால் சுகமும் இருக்கும். இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும், அதை அங்கே செய்ய முடியாது. இங்குள்ள விஷயங்களை அங்கே மறந்து விடுவீர்கள். இவை புது விஷயங்கள். இதை தந்தையே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் அங்கே போக வேண்டும். அங்கே எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிடும். கணக்கு வழக்குகள் தீர்கின்றன. ரெக்கார்டு முழுமை பெறுகிறது. ஒரு ரெக்கார்டு மிக பெரியது. பிறகு ஆத்மாவும் இவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. ஆத்மாவும் அழியாதது. இதை ஆச்சரியம் என்று மட்டுமே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான பொருள் வேற எதுவும் இருக்க முடியாது. சத்தியுக திரேதாயுக காலத்தில் தந்தை ஓய்வில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. நாமோ ஆல்ரவுண்டு பாகத்தை நடிக்கிறோம். எல்லோரையும் விட அதிக பாகம் நம்முடையது. அதனால் தந்தை உயர்ந்த ஆஸ்தி கொடுக்கிறார். நீங்களே 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்று சொல்கிறார். என்னுடைய பாகம் அப்படி இருக்கிறது. அதை வேற யாரும் நடிக்க முடியாது. அதிசய விஷயமாக இருக்கிறது. ஆத்மாக்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைப்பதும் அதிசயமாக இருக்கிறது. ஆத்மா ஆணோ பெண்ணோ கிடையாது. சரீரத்தை பெறும்போது ஆண் பெண் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்கள் எல்லோரும் குழந்தைகள். எனவே சகோதரர்களாக இருக்கிறீர்கள். ஆஸ்தி பெறுவதற்காக நிச்சயம் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். ஆத்மா தந்தையின் குழந்தை. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறது. எனவே ஆண் என்றே சொல்வார்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற அனைத்து ஆத்மாக்களுக்கும் உரிமை இருக்கிறது. அதற்காக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நாம் எல்லோரும் சகோதரர்கள். ஆத்மா ஆத்மாதான். அது ஒருபோதும் மாறுவதில்லை. மற்றபடி சில நேரம் ஆண் உடலையும் சில நேரம் பெண் உடலையும் எடுக்கிறது. இது புரிந்து கொள்ள மிக விசித்திரமான விஷயமாக இருக்கிறது. வேறு யாரும் இதை சொல்ல முடியாது. தந்தையிடமிருந்தோ அல்லது குழந்தைகள் உங்களிடமிருந்தோ இதை கேட்க முடியும். தந்தையோ குழந்தைகள் உங்களோடு மட்டும் பேசுகிறார். முன்னால் எல்லோரையும் சந்தித்தார். அனைவரோடும் பேசினார். அப்படி செய்து செய்து கடைசியில் வேறு யாரோடும் பேச மாட்டார். சன் சோஸ் ஃபாதர். குழந்தைகளே கற்பிக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பலருக்கு சேவை செய்து அழைத்து வருகிறீர்கள். இவர் பலரை தனக்கு சமமாக மாற்றி அழைத்து வருகிறார் என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். இவர் பெரிய ராஜா ஆவார். இவர் சிறிய ராஜா ஆவார். நீங்கள் ஆன்மீக சேனையாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரையும் ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவித்து உங்கள் மிஷனிற்கு கொண்டு வருகிறீர்கள். யார் எவ்வளவு சேவை செய்வாரோ அவ்வளவு பலன் கிடைக்கும். யார் அதிக பக்தி செய்தாரோ அவரே அதிக திறமைசாலி ஆவார். மேலும் ஆஸ்தி பெறுவார். இது படிப்பு. நன்றாக படிக்கவில்லை என்றால் ஃபெயில் ஆவீர்கள். படிப்பு மிக எளிது. புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் எளிது. சிரமத்தின் விஷயமே இல்லை. எனினும் ராஜஸ்தானி ஸ்தாபனையாக வேண்டும். அதற்கு எல்லோரும் தேவை. முயற்சி செய்ய வேண்டும். அதில் நாம் உயர்ந்த பதவி பெற வேண்டும். மரண லோகத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி அமரலோகத்திற்கு போக வேண்டும். எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு அமரபுரியில் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். தந்தைக்கு அன்பு காட்டவும் வேண்டும். ஏனென்றால் அவர் மிக மிக பிரியமானவராக இருக்கிறார். அன்பு கடலாகவும் இருக்கிறார். அன்பு ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிலர் நினைவு செய்கிறார்கள், சிலர் நினைவு செய்வதில்லை. சிலருக்கு புரிய வைப்பதில் போதை இருக்கிறது. இது பெரிய உத்வேகம் தருகிறது. இது யூனிவர்சிட்டி என யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இது ஆன்மீக படிப்பு. இப்படிப்பட்ட சித்திரங்களை வேறு எந்த பள்ளிக்கூடத்திலும் காட்டுவதில்லை. நாளுக்கு நாள் இன்னும் சித்திரங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவற்றை பார்த்தவுடன் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன் இப்படி படம் மிக நன்றாக இருக்கிறது. எனினும் அவர்கள் தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியாது. எனினும் அவர்கள் தேவர் தர்மத்தை சேராதவர்களாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியாது. யார் இந்த குலத்தை சேர்ந்தவரோ அவருக்கே அம்பு தைக்கும். யார் நமது தேவதர்மம் இலையாக இருப்பாரோ அவரே வருவார். இவர் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சிலர் அப்படியே செல்வார்கள்.
நாளுக்கு நாள் புது புது விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சேவை செய்ய ஆர்வம் மிக நன்றாக இருக்க வேண்டும். யார் சேவையில் எப்போது இருப்பாரோ அவரே உள்ளத்தில் இடம் பிடிப்பார். மேலும் சிம்மாசனத்திலும் அமர்வார். போக போக உங்களுக்கு எல்லாம் காட்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் இருப்பீர்கள். உலகத்தில் துக்க ஓலங்கள் நிறைய ஏற்பட வேண்டும். இரத்த ஆறுகளும் ஓட வேண்டும். தைரியமாக சேவை செய்பவர்கள் ஒருபோதும் பட்டினியில் சாக மாட்டார்கள். எனினும் இங்கே நீங்கள் வனவாசத்தில் இருக்க வேண்டும். சுகமும் அங்கே கிடைக்கும். கன்னியரை வனவாசத்தில் அமர வைக்கிறார்கள் தானே. மாமியார் வீட்டிற்கு போய் நன்கு அலங்கரித்து கொள்ளலாம். நீங்களும் மாமியார் வீட்டிற்கு போவதால் அந்த போதை இருக்கிறது. அது சுகதாமமாகவே இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. மாலையில் கோர்க்கப்படுவதற்கு ஆத்ம அபிமானியாகி தீவிர வேகத்தில் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாக வேண்டும். 2. தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பலரை தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும். கடைசி மரண ஓல காட்சியை பார்ப்பதற்கு மகா வீரராக வேண்டும். வரதானம். பந்தனங்களின் கூண்டை உடைத்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யும் உண்மையான ட்ரஸ்டி ஆகுக. சரீரத்தின் அல்லது சம்பந்தத்தின் பந்தனமே கூண்டு. கடமைகளை நிமித்த அளவில் பராமரிக்க வேண்டும். பற்றோடு செய்யக்கூடாது. அப்போது பந்தனமற்றவர் என்று சொல்வார்கள். யார் ட்ரஸ்டியாக நடப்பாரோ அவரே பந்தனமற்றவர். ஒருவேளை எனது என எது இருந்தாலும் கூண்டில் அடைப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போது கூண்டு கிளியிலிருந்து பரிஸ்த ஆகிவிட்டீர்கள். அதனால் எங்கும் சிறிதும் பந்தனம் இருக்கக்கூடாது. மனதின் பந்தனமும் இருக்கக்கூடாது. என்ன செய்வது, எப்படி செய்வது, விரும்புகிறேன் இருந்தும் நடப்பதில்லை என்பதும் மனதின் பந்தனம். எப்போது புது பிறவி எடுத்திருக்கிறீர்களோ அப்போது எல்லாவித பந்தனங்களும் முடிந்தன. சதா ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸ்லோகன். எண்ணங்களை சேமித்தால் நேரம், சொல் எல்லாம் தானே சேமிப்பாகும். அவ்யக்த சைகை இப்போது முழுமையாகும். கர்மாதீத் ஆகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாதீத் என்றால் கர்மத்தின் எந்த ஒரு பந்தனம் தீண்டுவதிலிருந்து விலகி இருப்பவர். அந்த அனுபவம் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். எந்த ஒரு காரியமும் தீண்டக்கூடாது. செய்த பிறகு என்ன ரிசல்ட் வருமோ அதுவும் தீண்டக்கூடாது. முற்றிலும் விலகி இருப்பது அனுபவமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யாரோ செய்ய வைத்து நான் செய்ததைப் போல இருக்க வேண்டும். நிமித்தமாவதிலும் விலகி இருப்பது அனுபவமாக வேண்டும். என்ன நடந்து முடிந்தாலும் முற்றுப்புள்ளி வைத்து விலகி விடுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.